ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான சென்னாகுனி தூள் தான். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இந்த தூள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இது பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் தேவையான அளவு பார்த்திங்கன்னா சென்னாகுனியும் காஞ்ச மிளகாய் மிளகு ஜீரகம் இது எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். சென்னாகுனி நல்லா நமக்கு ஆல்ரெடி நமக்கு விற்றவங்க நல்லா க்ளீன் பண்ணி தான் விற்றுருக்காங்க. இருந்தாலும் இதில் நிறைய மண் நிறைய தூசிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக இதை நம்ம வறுத்தோன்னா அந்த தூசி அந்த மணல் எல்லாமே நமக்கு வெளியில் வந்துடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம நார்மலாக பச்சையாக தூள் எடுத்தால் நமக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ஸோ ரொம்ப நாள் அதை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. பட் இந்த மாதிரி நம்ம வறுத்து தூள் அரைக்கிற நமக்கு மணல் எல்லாமே வெளியில் வந்துடும், அழுக்கெலாம் வெளில வந்துடும். இது மட்டும் இல்லாமல் இந்த தூளை அரைச்சி ஸ்டோர் பண்ணி ரொம்ப நாள் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி அரைக்கிறப்ப தான் நமக்கு வறுக்கிறப்ப தான் நமக்கு அதோட வாசனையும் தெரியும். ஸோ வறுத்து அரைச்சா தான் சென்னாகுனி தூள் நல்லாயிருக்கும். அதுக்காக ரொம்ப தீர மாதிரியும் வறுக்கக்கூடாது, லைட்டாகவும் வறுக்கக்கூடாது. கரெக்டான பதத்தில், அதாவது கோல்டன் ஃப்ரை சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பதத்தில் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். கைஸ் இதுக்கு நீங்கள் டைம் என்ன அப்படின்னு கேட்பீங்க. இதுக்கு எக்ஸாக்டாக நம்ம டைம் சொல்ல முடியாது. ஸோ ஓரளவுக்கு நம்மளே பார்த்து தான் இது தெரிஞ்சுக்கணும். நல்லா இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கைஸ் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இது மாதிரி தூசி எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம இது மாதிரி இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் இது மாதிரி எதுவுமே நம்ம க்ளீன் பண்ணாமல் புடைக்காமல் நீங்கள் எடுத்திங்கன்னா என்ன ஆகும்ட்டா, நமக்கு தூள் அரைக்கக்குள்ளே மண்ணாக இருக்கும். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா இது வதங்கிடுச்சு. ஸோ ரொம்ப தீயவும் இல்லாமல் ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல் கரெக்டாக கோல்டன் ஃப்ரை வர அளவுக்கு வந்துருச்சு. ஸோ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு இதை நல்லா நம்ம புடைச்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 2 கிலோ சென்னாகுனி எடுத்ததுனால நான் 1/2 கிலோ அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். ஏன்னா 2 கிலோனாக்கா 2 கிலோ கிடையாது, 2 படி, அது கூட கொஞ்சமாக. நான் இது படிக்கணக்கில் தான் எடுத்திருக்கேன். ஸோ 2 படி சென்னாகுனிக்கு பார்த்திங்கன்னா நம்ம 1/2 கிலோ பொட்டுக்கடலை சேர்ப்போம். ஏன்னா அப்போ தான் இந்த தூளோட கரெக்டாக அதுக்கு இதுக்கு மேட்ச் ஆகும். தூள் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். மேபி சென்னாகுனி அதிகமாகிடுச்சு பொட்டுக்கடலை கம்மியானாலும் தூளோட டேஸ்ட் மாறிடும். அதே மாதிரி பொட்டுக்கடலை அதிகமாகி சென்னாகுனி கம்மியாகிடுச்சுனாலும் டேஸ்ட் மாறும். இதில் வேறு எந்த விதமான பொருளும் ஆட் பண்ணப்படுறதில்ல. சப்போஸ் பூண்டோ கருவேப்பிலையோ நம்ம ஆட் பண்ணி பொடி அரைக்கக்குள்ளே நமக்கு அந்த ஃப்ளேவர் கறி லீவ்ஸோட ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு டேஸ்ட்டு போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா 1/2 கிலோ பொட்டுக்கடலையும் 50 கிராம் மிளகு 50 கிராம் ஜீரகமும் ஒரு 30 மிளகாவும் எடுத்திருக்கேன். ஸோ இது நான் எடுத்திருக்க மிளகா ரொம்ப காரமான மிளகான்றதுனால நான் 30 மிளகா எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு காரம் கம்மியான மிளகா இருந்துச்சுன்னா நீங்கள் 40 மிளகா கூட எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் தீய விடக்கூடாது, ஏன்னா தூளோட அந்த டேஸ்ட் நமக்கு மாறிடும். ஸோ கரெக்டான பதத்தில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சென்னாகுனி ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வறுத்து இது மாதிரி வச்சுருந்தோம். ஸோ இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா புடைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு இதில் இருக்கிற கல் மண் எல்லாமே போயிட்டு நல்லா க்ளீனான சென்னாகுனி வரும். அப்போ தூள் அரைச்சி சாப்பிட்றப்ப நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா நமக்கு மண்ணாக கல்லாக இருக்கும். ஸோ நல்லா க்ளீன் பண்ணி இது மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ க்ளீன் பண்ண சென்னாகுனியை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான முறையில் நமக்கு தூள் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தூள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட பார்த்திங்கன்னா நான் மிளகு ஜீரகம் வறுக்கக்குள்ளேயே நான் உப்பு போட்டுட்டேன். ஸோ அந்த உப்பு இதிலே நீங்கள் பார்க்கலாம் தெரியும். சப்போஸ் உங்களுக்கு உப்பு அதிகமாக இருக்கோ கம்மியாக இருக்குதுன்றதை நீங்கள் தூள் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கலாம்.
நமக்கு சூப்பரான சுவையான செனகோனி தூள் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பொடி பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இந்த அளவுக்கு நம்ம குறப்பாக தூள் அரைச்சிக்கணும். ஸோ மழைன்னு இருந்தாலும் நமக்கு தூள் நல்லா இருக்காது, ரொம்ப குறன்னு இருந்தாலும் தூள் நல்லா இருக்காது. இந்த கரெக்டாக இந்த பதத்தில் இருந்தால் தூள் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக செனகோனி தூள் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். எனக்கு இது ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான சுவையான டேஸ்டான அழகாக ஒரு தூள் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். வேறு ஏதோ ரெசிபி வேணாலும் கமெண்ட்டில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பண்ணி போடுறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பை பை ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.